உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் அம்மாபேட்டை ஆதிதிராவிட பொதுமக்களுக்கு 65 ஆண்டுகளுக்கு முன்பு அரசால் நிலம் வழங்கப்பட்டது. இந்த இடத்தில் பட்டியல் வகுப்பை சேர்ந்த 70க்கும் மேற்பட்டோர் 3 தலைமுறையாக வீடு கட்டி வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த இடத்தில் தற்போது அரசு அதிகாரிகள் கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் புதிய நபர்களுக்கு பட்டா வழங்கியுள்ளனர். இந்நிலையில் திடீரென அரசு அதிகாரிகள் எந்தவித முன்னறிவிப்புமின்றி காவல்துறையினர் உதவியுடன் அங்கிருந்த வீடுகளை எடுத்து அப்புறப்படுத்தினர். தொடர்ந்து புதிதாக பட்டா வழங்கியதை ரத்து செய்து மீண்டும் அங்கு வசித்து வந்த நபர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி விசிக சார்பில் திருச்சி புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் சக்தி ஆற்றலரசு தலைமையில் கடந்த செப்டம்பர் 29ஆம் தேதி மாவட்ட வருவாய் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட அலுவலர் இதுகுறித்து விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். மேலும் அந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு ஏற்கனவே இருந்தவர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது கலைஞர் வீடு திட்டத்திற்கு புதிதாக பட்டா கொடுத்தவர்கள் கொடுக்கும் வகையில் அழைப்பதற்காக வந்தனர். அப்போது பொதுமக்கள் அரசு வாகனத்தை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நிகழ்விடத்துக்கு வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். அப்போது விசிக மணப்பாறை ஒன்றிய செயலாளர் அன்பழகன், திருவரம்பூர் ஒன்றிய செயலாளர் குணா ஆகியோர் உடன் இருந்தனர். இது குளத்தூர்ல போயிட்டு ரெண்டு தடவை நான் இது கொடுத்துருக்கேன். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு. எங்களுக்கு தண்ணி வசதி இல்ல, வருமானம் இங்க ஒண்ணு இல்ல, திருச்சியில தான் இருக்கு. கரண்ட் வசதி இல்ல, கேட்டா தர்றதில்ல. போய் நாங்க 10 வாட்டி போய் கேட்டுட்டோம். 10 பேர் 20 பேர் சேர்ந்து போய் கேட்டோம், எங்களுக்கு ரசீது கொடுங்க. அது கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. திருப்பி போய் நான் எனக்கு பட்டா வேணும்னு சொல்லி கொண்டு கொடுத்துருக்கேன். அது எப்படி நான் கொடுத்தது இல்லாம போயிருமா சார்? எனக்கு சொந்த ஊர் எங்களுக்கு ஏனாங்குளத்தூர். அந்த குளத்துல இருந்து அம்மாப்பட்டிக்கு வந்துட்டோம். நாங்க 9 பேர், 9 பங்காளிக. எங்களுக்கு இது கல்லுக்குள்ள இருந்து நாங்க விவசாயம் சும்மா இருந்ததை வெட்டி அனுபவிச்சது. நாங்க அனுபவிச்சு இப்ப கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு மேல இருக்கும். கிழவங்க அனுபவிச்சது. மழை பெய்யலும் விட்டுட்டோம். யாருக்கும் தெரியாது. சும்மா நம்ம இடம்னா அனுபவிச்சாங்க. அந்த கணக்கப்பில் குளத்தூர் கணக்கப்பில் இருந்தார் முனிசிப்பு, அவர் பேர் தெரியல. அவர் தான் கிழவங்க ரசீதி வீமு எல்லாம் வச்சிருந்தோம். வச்சிருந்தவர் என்ன செஞ்சாங்க, இந்த இதுல இருந்து வந்தவங்கன்னா இந்த தாசில்தார் என்ன செஞ்சாரு, இடத்த வைங்க எழுதி வாங்கிட்டாரு, பணம் லஞ்சம் வாங்கிட்டு. இப்ப திருப்பி அதை விட்டுட்டோம். திருப்பி வந்தோம். வந்து இப்போ என்ன செஞ்சா இந்த ஆளு இடம் சும்மா இருந்துச்சு. நாங்கள் வந்து கொட்டாய் போட்டிருக்கோம். எங்களால் முடியல. ஆண்டிக்கிறாப்பெல்லாம் என் வீட்டையும் இடிச்சு விட்டாருங்க. அவர்களுக்கு தெரியும். எங்களுக்கு பரப்ப சத்தியமாக பரப்ப எங்களுக்கு இடம் இல்லை. 1 சென்ட் கிடையாது, இடம் கூட இல்லை. ஆனால் வீடு இந்த ஆள் கொடுத்துருக்க வீடு பூரா ஒவ்வொருத்தரும் 3 சென்ட் 4 சென்ட் வீடு சமத்தப்புறம் பாய்களுக்கு கூட இந்த ஆள் கொடுக்கலாமா? அதை நீங்கள் அரசாங்கம் பார்த்து என்ன செய்யணும். நாங்கள் மனுஷங்க, என்ன மனுஷங்கடா, நாங்க மனுஷங்கடா. ஒன்ன போல என்ன போல 8 சாமி ஒசரமுண்டா. சாமியலா சாமி சாமியலா சாமியலா சாமி சாமியலா. எதை எதை செய்யுதுன்னு சொல்லுது இந்த பரப்பயலுக்கு செய்யலன்னு அரசாங்க. இந்த முக ஸ்டாலின் தலைவரே சிஎம்ஏ எங்களை பார்த்து பிள்ளைகள்லாம் தெருவில் நிக்குது. தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்து காயல்பட்டினம் நகராட்சிக்கு உட்பட்ட இடத்தில் உள்ள DCW என்ற கெமிக்கல் நிறுவனத்திற்கு திருச்செந்தூர் தூத்துக்குடி நெடுஞ்சாலை வழியாக VCM என்ற வெனைலின் குளோரைடு மோனோமர் வேதிப்பொருளை எடுத்து வரும் டேங்கர் லாரிகளை உடனடியாக தடுத்து நிறுத்த கோரியும் பிளாஸ்டிக் சோடா குளோரோ எத்தின் எனும் பல்வேறு வேதிப்பொருட்கள் தயாரிப்பில் காற்றில் வெளியிடும் நச்சு புகையால் இந்த தொழிற்சாலையை சுற்றியுள்ள மக்களுக்கு ஏற்பட்டு வரும் ஆபத்து மற்றும் புற்றுநோயை சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்க கோரி
பல மாதங்களாக சேமித்து வைத்திருக்கும் வேதி கழிவுகளை மழை காலங்களில் கடலில் கலப்பதை கண்டித்தும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விசிக மற்றும் DCW எதிர்ப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பரப்புரை போராட்டக் குழு சார்பில் காயல்பட்டணம் வள்ளல் சீதகாதி திடலில் காயல்பட்டணம் நகர செயலாளர் அல் அமீன் தலைமையில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் மணிகண்டராசா, கருத்தியல் பரப்புரை மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி, மனிதநேய மக்கள் கட்சி தூத்துக்குடி மாவட்ட தலைவர் அகமது இக்பால், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட செயலாளர் பாஜுல் அல் ஹப், SDPI மாவட்ட செயலாளர் முகமது உமர், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்ட செயலாளர் ராசிக் முஸ்மாயில் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் அனகம்பட்ட கிராமத்தில் அனகம்பட்ட தெர்மல் ஸ்டார் சார்பில் மாவட்ட அளவிலான 7ஆம் ஆண்டு கைப்பந்து போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியினை கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் தொடங்கி வைத்தார். 2 நாட்களாக நடைபெற்ற போட்டியில் 50க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன. இந்த நிகழ்ச்சியில் விசிக ஒன்றிய பொருளாளர் சுந்தரமூர்த்தி, மாவட்ட துணை அமைப்பாளர் பிரபு மற்றும் நிர்வாகிகள் சுரேந்தர், கோபி, சதீஷ், தினேஷ், சீனு, அஸ்வின், ராகுல், பகவத், செல்வபாண்டி, பிரசாத், தமிழ்ச்செல்வன், சதீஷ், சூர்யா, சக்திவேல் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்துள்ள குமாரமங்கலம் கிராமத்தில் 10 ஏக்கர் பரப்பளவுள்ள அரசு புறம்போக்கு நிலத்தினை தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து விவசாயம் செய்து வருகின்றனர். கடந்த 1999ஆம் ஆண்டு தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் ஆட்சியில் இந்த பகுதியில் சமத்துவபுரம் கட்டுமான பணிக்கு அரசு துறை அதிகாரிகள் அளவீடு செய்து தேர்வு செய்தனர். தொடர்ந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு 1 ஏக்கர் நிலத்தினை கையகப்படுத்தி இதில் தனிநபர்கள் யாரும் பிரவேசிக்க கூடாது என மின்சாரத்துறை சார்பில் பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளது. இதனை மீறி ஆதிக்க சாதியினர் நிலத்தினை ஆக்கிரமித்து விவசாயம் செய்து வருகின்றனர். மேலும் கடலூர் மாவட்ட நிர்வாகம் அரசு இடத்தை யாரும் பிரவேசிக்க கூடாது என நோட்டீஸ் அளித்தும் ஆதிக்க சாதியினர் அதே இடத்தில் சமத்துவபுரம் கட்டவிடாமல் விவசாயம் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த இடத்தை தனிநபர்களிடமிருந்து மீட்டு குமாரமங்கலம் பகுதியில் வாழும் ஏழை பட்டியலின மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டங்கள் வாயிலாக அந்த இடத்தை மீட்டு பட்டியல் இன மக்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தெரிவித்தார். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்மாபுரம் ஒன்றிய துணை செயலாளர் ராஜ் சந்திரசேகர், சேகர், வெங்கடேசன், மணிகண்டன், சுவிதா சங்கர், சுரேந்தர், சவுந்தரராஜன், கார்த்தி, சரத்பாபு, விஜய், கதிர், விக்கி, சூரியபிரகாஷ் உள்ளிட்ட விசிக நிர்வாகிகள், அப்பகுதி பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் தாலுகா குமாரமங்கலத்தில் 1999ஆம் ஆண்டுக்கு முன்பு கலர் நிலமாக இருந்த இடத்தை அன்றைக்கிருந்த மாவட்ட ஆட்சியர் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று அதை குடியிருக்கும் பகுதியாக மாற்றம் செய்வதற்கான பணிகளை செய்து 1999ஆம் ஆண்டு அன்றைக்கு முதல்வராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் சமத்துவபுரம் என்று சர்வே எண் 79 குமாரமங்கலத்தில் 1999ஆம் ஆண்டு அன்றைய தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களால் சமத்துவபுரமாக அறிவிக்கப்பட்டு அது நடைமுறைப்படுத்தாமல் இன்றளவும் அது கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. 1905ஆம் ஆண்டு சென்னை 3வது சட்டத்தின் கீழ் 6வது பிரிவின் கீழ் அரசு நிலத்தை யார் பயன்படுத்தியிருந்தாலும் அது மக்களுக்கு பயன்பாட்டு வருகிற போது அல்லது அரசுக்கு பயன்பாட்டு வருகிற போது அதை ஆக்கிரமிப்பு இருந்தால் அகற்ற வேண்டும் என்பதுதான் அரசின் நோக்கம். அதுதான் 1905ஆம் ஆண்டு போடப்பட்ட சென்னை சட்டப்பிரிவு சொல்லுகிறது. 3வது சட்டப்பிரிவு 6வது பிரிவு அதுதான் வலியுறுத்துகிறது. ஆனால் குமாரமங்கலத்தில் இத்தனை ஆண்டுகளாகியும் சமத்துவபுரத்தை இன்னும் நம்மால் கட்டி எழுப்ப முடியவில்லை. ஆதிக்க சக்திகளிடம் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. இங்கே இந்த இடத்தில் எனக்கு பின்னால் பார்த்தால் தமிழ்நாடு அரசு
ஒரு பலகை வைத்திருக்கிறார்கள். இந்த இடம் அரசுக்கு சொந்தமான இடம். இந்த இடம் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு டிஎன்இபிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடம். இந்த இடத்தில் யாரும் பிரவேசிக்க கூடாது, யாரும் இதில் அதிகாரம் கொண்டாடக்கூடாது அல்லது ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது, மீறினால் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படுவீர்கள் என்று எனக்கு பின்னால் இருக்கிற அந்த பலகையில் வைத்துள்ளார்கள். ஆனால் இந்த பலகை வைத்த பிறகு 10 ஆண்டுகளாக அவர்கள் இந்த இடத்தில் பயிர் செய்துதான் வருகிறார்கள். வருகின்ற அதிகாரிகள் பேருக்கு அளவெடுக்கிறோம், சமத்துவபுரத்துக்கு வழிகாட்டுகிறோம் என்று அளவெடுத்துவிட்டு ஒரு நாட்கள் ஒன்று நின்றுவிட்டு அந்த பணிகள் முடங்கி போய்விடுகிறோம். கிட்டத்தட்ட 10 ஏக்கர் நிலம் 1 ஏக்கர் மின்சார துறைக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். மீதி இருக்கிற 9 ஏக்கரம் சமத்துவபுரத்திற்கு, அதில் சமத்துவபுரத்தை எழுப்ப வேண்டும். வி குமாரமங்கலம் என்பது ஏழை எளிய மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற பகுதி. அனைத்து சாதியினரும் ஒரே இடத்தில் குடியமர்த்த வேண்டும், சாதி இல்லாமல் அனைவரும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திதான் அன்றைக்கு இருந்த தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சமத்துவபுரத்தை அங்கெங்கே எழுப்பினார். அப்படி டாக்டர் கலைஞர் கண்ட கனவு சமத்துவபுரத்தை குமாரமங்கலத்தில் இன்னும் நிறைவேற்ற முடியவில்லை என்பது நமக்கு மிகவும் மன வருத்தமாக இருக்கிறது. இந்த நிலத்தை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நோட்டீஸ் வழங்கி இருக்கிறார்கள். நோட்டீஸ் வழங்கிய 45 நாட்களுக்குள் நீங்கள் இடத்தை காலி செய்துவிட வேண்டும், எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்க கூடாது என்று. ஆனால் அவர்கள் என்றோ அரசு தீர்ப்பு வந்த பிறகு, உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் 1905 சட்டத்தை பின்பற்றாமல் அவர்கள் மீண்டும் இதை ஆக்கிரமிப்பு செய்து பயிரிடுகிறார்கள் என்றால் இவர்களை இயக்குவது யார்? அரசே எதிர்த்து இயங்குகிற அளவுக்கு இவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்கிற ஐயம் நமக்கு ஏற்படுகிறது, கேள்வி நமக்குள் எழுகிறது. எனவே கிராம மக்கள் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளிடம் கோரிக்கை வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த இடத்தை பார்வையிட்டிருக்கிறோம், இடத்தை ஆய்வு செய்திருக்கிறோம். அதற்கான ஆவணங்கள் எல்லாம் நம்மிடம் இருக்கிறது. அதற்கான நகல்கள், ஆவணங்கள், இன்னும் அதற்குரிய அந்த நிலத்திற்குரிய அத்தனை ஆவணங்களும் நம்மிடம் இருக்கிறது. எனவே கூடிய விரைவில் இன்னும் ஓரிரு நாட்களில் கடலூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து வி குமாரமங்கலத்தில் சமத்துவபுரத்தை உடனடியாக கட்டி எழுப்ப வேண்டும் என்ற கோரிக்கை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வைக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கடலூர் மாவட்டம் கரிக்க நகர், பூசாரிப்பாளையம், செங்கை நகர், எம்ஜிஆர் நகர் ஆகிய பகுதி மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி விசிக சார்பில் மாநகராட்சி துணை மேயர் தாமரைச்செல்வன் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தில், ஒன்றிய துணை செயலாளர் கண்ணன், பொருளாளர் சம்பத் மற்றும் நிர்வாகிகள் சந்திரசேகர், சலீம் விளவன், ராஜாராம், ராபர்ட், பக்ரி, கந்தன், நாகராஜ், கிருஷ்ணமூர்த்தி, சுமதி, பூரணி, மரகதம் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பேரூராட்சி அலுவலகத்தில் விசிகா துப்புரவு தொழிலாளர் மேம்பாட்டு சார்பில் பேரூராட்சி அலுவலகத்தில் தொழிலாளர் மேம்பாட்டு சங்கத்தின் பெயர் பலகை மற்றும் கொடியேற்றுவதற்கு அனுமதி வழங்க கோரி விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையில் பேரூராட்சி செயல் அலுவலரிடம் மனு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் விக்கிரவாண்டி நகர செயலாளர் சுந்தர், பார்த்திபன், ஒன்றிய துணை செயலாளர் விஜய்வள்ளல், துப்புரவு தொழிலாளர் மேம்பாட்டு சங்க தலைவர் வெங்கடேசன், செயலாளர் ஞானம், பொருளாளர் செல்வம், துணை செயலாளர் பழனி மாரியம்மாள், நாகராஜ், கவிதா, செயற்குழு உறுப்பினர்கள் மாயவன், சவுந்தரராஜன், பவுல்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,